ஒரு விசுவாசி எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 101:2 ஒரு வசனம் சொல்லுகிறது, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அப்ப நம்முடைய வழி எப்படி காணப்பட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது சொன்னா, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். விவேகமாய் நடப்பேன், வேகமா நடக்க மாட்டேன்னு அர்த்தம். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நான் செய்வேன், நடந்து கொள்வேன். உத்தம இருதயம் சொன்னா கணவனுக்கு ஒரு மனைவி தான், ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஏசப்பா ஒருவர் மட்டும்தான் தெய்வம். மற்ற எந்த ஒரு காரியத்தின் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது, மனசை போக விடக்கூடாது. வீட்டுக்கு போனா ஒரு தெய்வம், சர்ச்சுக்கு வந்தா ஒரு தெய்வம், அங்க போனா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா இன்னொரு தெய்வம், அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை மேல யாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உத்தம இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரை பற்றுகிற மனசோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா.